ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இந்தியாவுடைய டெஸ்ட் மேட்ச்சில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, சின்ன டீம்ஸ்னால ஏன் போட முடியலன்றது. அதை பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ என்னன்னா பெரிய ஒரு இது போயிட்டுருக்கு, டிஆர்எஸே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நானும் ஒரு 3 இது பார்த்துட்டேன். கேஎல் ராகுலுக்கு எட்ஜ் எடுத்தது, கேட்ச் பிடிச்சாங்க, அதுக்கும் டிஆர்எஸ் எடுக்கல. சுப்மன் கில்லோட எல்பிடபிள்யூ, ரிஷப் பண்டோட கேட்ச், இந்த மாதிரி பிளேயர், கேப்டன், விக்கெட் கீப்பர் மேலே நம்ம ப்ளேம் வச்சுட்டே இருக்கோம். டிஆர்எஸ் எடுக்கல, இதுக்கெல்லாம் காரணம் இன்எக்ஸ்பீரியன்ஸு, மற்ற சைடாக இருந்தால் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பேசணும். பட் அம்பையர் டெசிஷனையும் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணணும். எப்படி வந்து நீங்கள் திரும்ப 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 ஒரு இதில் 3-4 தடவை இப்படி ராங் டெசிஷன் கொடுக்கலாம்? ரொம்ப க்ளோஸ் மிஸ்ஸு, ஒரு எல்பிடபிள்யூ இருக்குது, அம்பையர்ஸ் கால் வருதுன்னா ஃபைன், அது அம்பையரோட டெசிஷன் கரெக்ட். ரொம்ப மைன்யூட் இதில் மிஸ் ஆகுது அப்படின்னா, இல்லை எல்பிடபிள்யூக்கு எட்ஜுக்கு கொடுக்குறாங்க, அதாவது அல்ட்ரா எட்ஜில் தெரியுது எட்ஜுன்ட்டு, அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகேங்களாம். பட் 2 காட் பிஹைண்ட் வந்து எப்படி அதுவும் அமைதியாக இருக்கிற இடத்துல, ஒரு க்ரௌட் இருந்தால் கூட பரவாயில்ல, சுத்தமாக க்ரௌடே இல்லாத இடத்துல எப்படி வந்து அந்த காட் பிஹைண்ட் அம்பையர் கேட்காம போச்சு? ஐபிஎல் எல்லாமே எவ்வளோ அம்பையர்ஸ் கரெக்டாக கொடுத்து பார்த்துருக்கோம், அவ்வளோ சவுண்டில் கூட. அது ஒரு இஷ்யூ. 2வது அந்த எல்பிடபிள்யூ இஷ்யூமே வந்துட்டு, அவர் வந்து கிட்டத்தட்ட அவரோட கால், சுப்மன் கில்லோட ஃப்ரண்ட் கால் ஓரளவுக்கு ஆஃப் ஸ்டம்ப் டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் இருந்தது. ஸோ ஒரு அடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப் ஸ்டம்ப் லைனுக்கு போயிடுச்சு. ஸோ அவ்வளோ தூரம் லெக் ஸ்டம்ப் மிஸ் ஆகிறதுக்கோ ஹைட் ஆகிறதுக்கோ இந்த பிச்சில் வாய்ப்பு இல்லை. ஸோ அம்பையருடைய டிசிஷன், அம்பையர் முன்னாடி ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. இந்த பிச்சில் இந்தந்த மாதிரியான பால்ஸ் இந்தந்த ஆங்கிள்லேருந்து வரும்போது, இந்தந்த லெஃப்ட் ஹேண்டரோ ரைட் ஹேண்டரோ இந்த மாதிரி ஆடும்போது அவங்களுக்கு இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் சாய்ஸ் ஆஃப் டிசிஷன் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதுபடி பார்க்கும்போது சுப்மன் கில்லுக்கு கண்டிப்பாக அவரோட ஃபஸ்ட் சாய்ஸ் அவுட் தான் கொடுத்துருக்கணும். லைக் இப்போ நம்ம அம்பையர் குறையே சொல்கிறது இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அம்பையர் மற்றவங்க மேலே என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உடனே ஃபைன் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் அம்பையர் அவங்களுடைய வேலையை சரியாக செய்யலைன்னு போது அதுக்கு ஏதாவது ஒரு இது கொண்டு வந்தே ஆகணும். பட் டெக்னாலஜி இருக்குது, பட் ஆனால் அது ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ டெசிஷன்ஸ் வந்து தேர்ட் அம்பையர்கிட்ட போல. இப்போ ஒரு நோ பால் செக் பண்ணுறாங்கன்னா எவ்ரி பால் தேர்ட் அம்பையர்னால செக் பண்ண முடியும். பட் ஒரு எல்பிடபிள்யூ எவ்ரி பால் செக் பண்ண முடியாது. ஸோ டெக்னாலஜி அந்தளவுக்கு ஸ்பீடாக இன்னும் வளரல. அண்ட் இதில் நான் கடைசியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்து இப்படி ரிவ்யூ எடுக்கலை அப்படின்றதுக்காக அது அவுட் இல்லைன்னு ஆகிடாது. அது க்ளீனாக அவுட்டு. அது நான் அப்பீல் பண்ணணும், ரிவ்யூ எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அது அவுட்டுனா அவுட்டு தான். ஸோ அதுக்கு ஒரு டெக்னாலஜியை கொஞ்சம் டெவலப் பண்ணி எல்லாமே தேர்ட் அம்பையர் சைடு போனால் இன்னும் பெட்டராக இருக்குன்றது தோணுது எனக்கு.